வணக்கம். சற்று முன் மாத ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து RBI புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணி ஓய்வுக்கு பின்பு பெரும்பாலான முதியவர்களுடைய அன்றாட செலவுகள் மற்றும் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த ஓய்வூதியம்தான். இத்தகைய சூழ்நிலையில் தொழில்நுட்ப கோளாறாலோ அல்லது பதிவுகளை புதுப்பிப்பதில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் காரணமாகவோ சில நேரத்தில் ஓய்வூதியர்களுடைய வங்கிக் கணக்கில் தவறுதலாக கூடுதல் பணம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு கூடுதல் பணம் வரவு வைக்கப்படும் பட்சத்தில் வங்கிகள் தன்னிச்சையாக முன்கூட்டியே அறிவிப்பு எதுவும் இல்லாமல் ஓய்வூதியர்களுடைய கணக்கிலிருந்து நேரடியாக பணத்தை எடுத்து ரெக்கவரி இந்த தொகையினை ஈடு செய்து வந்தன. இதனால் பல மூத்த குடிமக்கள் தங்களுடைய கணக்கு புத்தகங்களை சரிபார்க்கும் போதுதான் பணப்பிடித்தம் செய்யப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடையும் சூழல் நிலவி வந்தது. இந்த திடீர் பணப்பிடித்த சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய காலத்தில் முன்கூட்டிய அறிவிப்பு இன்றி ஓய்வூதிய கணக்கிலிருந்து வங்கிகள் பணத்தை எடுக்கக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த புதிய விதிமுறையின்படி ஒரு ஓய்வூதியரின் கணக்கில் கூடுதல் ஓய்வூதியம் வரவு வைக்கப்பட்டிருப்பது அதனை வங்கி மீட்டெடுக்க விரும்பினால் சில தெளிவான நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். முதலாவதாக சம்பந்தப்பட்ட வங்கி ஓய்வூதியருக்கு முறையாக ஒரு அறிவிப்பை அனுப்ப வேண்டும், அதாவது நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அந்த அறிவிப்பில் பணத்தை மீட்டெடுப்பதற்கான துல்லியமான காரணம் என்ன, எவ்வளவு தொகை கணக்கிலிருந்து எடுக்கப்பட போகிறது மற்றும் எப்போது அந்த பணம் பிடிக்கப்படும் போன்ற முழுமையான விவரங்களை வங்கி வெளிப்படையாக வழங்க வேண்டும். இதன் மூலம் முதியவர்கள் தங்களின் கணக்கில் என்ன நடக்கிறது என்பதை முன்கூட்டியே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் ஓய்வூதிய கணக்குகளை தொடங்கும் போது வாடிக்கையாளரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை பெறுமாறும் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்கிறது. எதிர்காலத்தில் தவறுதலாக கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டால் அது குறித்து தகவலை பெற்ற பிறகு அந்த பணத்தை திரும்ப செலுத்த தயாராக இருக்க வேண்டும் என்பது அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு வங்கிகளின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு கடுமையான செக் வைப்பதுடன் வங்கிகள் வழங்கும் தகவல்களை சரிபார்க்கும் அதிகாரத்தையும் தங்களின் நிதி நிலைமையை முன்கூட்டியே திட்டமிடும் நிம்மதியையும் மூத்த குடிமக்களுக்கு முழுமையாக அளிக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.